பை ஆர்டரை நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ உடனடியாகவே அது வாங்கப்பட்டு விட்டது. இப்போ நான் வாங்கினது டெஸ்லா, அந்த டெஸ்லாவும் காட்டு. நான் ஏற்கனவே NVIDIA ஆப்பிள் பிபியில் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ எனக்கு டெஸ்லாவும் வாங்கினோடைய அது இருக்கிற NVIDIAவை நான் விற்க போகிறேன். சரி, அப்போ NVIDIAவை செலக்ட் பண்ணுவோம். எப்படி விற்றுனான், எவ்வளவுக்கு வாங்கினான், எவ்வளவுக்கு விற்று. வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய காணொலி பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் தொடர்பான காணொலியாக அமைய போகுது. ஷேர் மார்க்கெட் தொடர்பில் நிறைய காணொலிகளை போட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எபிசோட் 3 என்று சொல்லி எபிசோட்டாக போட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த பங்கு சந்தையில முதலீடு செய்வதற்கு எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் படி எவ்வளவு காசை இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எந்த பங்குகளை வாங்குறது, எந்த கம்பெனியில முதலீடு செய்யறது, எப்படி கம்பெனியை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எப்ப எந்த நேரத்துல பங்குகளை வாங்க வேணும் என்றது பற்றி எபிசோட் 3 வரைக்கும் போட்டிருக்கேன். இன்றைக்கு எபிசோட் 4. இந்த எபிசோட் 4ல எப்படி பங்குகளை வாங்குறது, அதாவது இந்த புரோக்கருடைய ஆப்பை எப்படி பாவிக்கிறது என்றதை பார்ப்போம். ஹவு டு யூஸ் த brokerage account, எப்படி டிபாசிட் பண்றது, எப்படி பங்குகளை வாங்குறது, அப்புறம் பங்குகளை எப்படி விற்கிறது, ஹிஸ்டரியில போய் எப்படி பார்க்கறது என்றது தொடர்பில் ஆப்பை எப்படி பயன்படுத்துறது என்றதை பார்ப்போம். நான் யூஸ் பண்றது யூகேல ரேடிங் 212. இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி ஓபன் பண்றது என்பது தொடர்பில் ஒரு காணொலியை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இந்த ஆப் யூகே மற்றும் யூரோப் மற்றும் ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள்ல இது பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்கள். அப்பதான் அவர்களுக்கும் இந்த தகவல்கள் சென்றடையும். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இந்த ரேடிங் 212 ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கான அக்கௌண்ட், brokerage அக்கௌண்ட் செட்டப் ஆன பிறகு இந்த ரேடிங் 212 ஆப்பை ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பட்டன் இருக்கும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குது. அந்த லைனை கிளிக் பண்ணால் இங்கே நிறைய விடயங்கள் இருக்கும். இதில் முக்கியமாக கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபாசிட் ஃபண்ட், அதாவது நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டை செய்கிறதுக்கு இந்த ரேடிங் 212 புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு எங்களுடைய காசை நாங்கள் டிபாசிட் பண்ணணும். டிபாசிட் பண்ணின பிறகு தான் நாங்கள் என்னென்ன பங்குகளை வாங்க போகிறோமோ வாங்கலாம், விற்கலாம். அதனால் அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நிறைய ஆப்ஷன் பெறும். அதில் முதலாவது இருக்கிறது இன்ஸ்டன்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நாங்கள் எங்களுடைய வங்கியிலிருந்து இந்த ரேடிங் 212 அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக உடனடியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதுக்கான எந்த ஒரு சார்ஜும் இல்லை. ரெண்டாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இதுவுமே ஃப்ரீயாக தான் இருக்குது, சார்ஜ் இல்லை. ஆனால் 2 நாட்கள் செல்லும் இங்கே ரேடிங் 212 அக்கௌண்ட்டுக்கு எங்களுடைய வங்கியிலிருந்து காசு வர்றதுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்டு பேமெண்ட்டும் இருக்குது, டெபிட் கார்டு. அதுக்கு 0.7% ஃபீ சார்ஜ் பண்ணினோம். அங்கே ஆப்பிள் பேயும் இருக்குது. இந்த ஏதாவது ஆப்ஷனை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வங்கியில் இருக்கிற பணத்தை, முதலீடு செய்யக்கூடிய அந்த முதலீட்டு பணத்தை இந்த ரேடிங் 2 அக்கௌண்ட் புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டிபாசிட் பண்ணுவோம். இதுதான் அதுக்கான ஆப்ஷன்ஸ். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுடைய இன்வெஸ்ட். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விட்ச் டு ப்ராக்டிஸ்ன்னு இருக்குது. ரேடிங் 212 பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான ஒரு வசதியும் இருக்குது. நாங்கள் ரியலாக பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறதுக்கு முதலில் எங்களால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வெற்றிகரமாக செய்ய முடியுமா, இல்லை காசை நாங்கள் லூஸ் பண்ணுவோமா என்றதை எங்களை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த வசதி செய்யப்பட்டிருக்கு. ரியலாக நாங்கள் வாங்குகிற விற்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ரியல் மணி இருக்காது. அதில் போய் ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் எங்களால் முடியுமா இல்லையாண்டு. இப்போ நான் பங்குகளை எப்படி வாங்குறது விற்கிறது, எப்படி இந்த ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்றதை காட்டுறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் தான் போய் காட்ட போகிறேன். அதனால் நான் அதை ஸ்விட்ச் பண்ணுறேன். இங்கே கேட்குது இன்வெஸ்ட்மெண்ட்டா அல்லது சிஎஃப்டியான்னு கேட்குது. பொதுவாக ரேடிங் 212 பொறுத்தவரையில் 3 அக்கௌண்ட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட், சிஎஃப்டி அண்ட் ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ் ஐஎஸ்ஏன்னு இருக்குது. எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ் ஐஎஸ்ஏ மிகவும் பொருத்தமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அதில் டேக்ஸ் இருக்காது. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் அந்த ஆப்ஷன் இல்லை. பட் வாங்குறது விற்கிறது எல்லாமே உண்டாக தான் இருக்கும். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி போகிறேன். இப்போ போன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி பங்குகளை வாங்குறது என்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பொட்டத்தில் அந்த சர்ச்சுக்கான சைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போட்டு அதில் சர்ச்சில் போய் டைப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் டெஸ்லா ஷேர்ஸை வாங்க போகிறேன்
என்று சொன்னால் அதில் டெஸ்ட்லான்னு டைப் பண்ணலாம், அல்லது கீழேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும், அதையும் கூட செலக்ட் பண்ணலாம். நாங்கள் டெஸ்ட்லாண்டு டைப் பண்ணுறேன், பண்ணால் கீழே வந்துடும். செலக்ட் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் காட்டும் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு, இப்போ டெஸ்லா பங்கு என்ன விலையில் விற்று கொண்டு இருக்குன்றதை காட்டுது. அப்போ நான் இப்போ வாங்க போகிறேன்னு சொன்னால் பை என்றதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்திருக்கு. மார்க்கெட், லிமிட், ஸ்டாப் லிமிட்ன்றது. மார்க்கெட்ன்றது இப்போ உடனடியாக வாங்க போகிறேன். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு, நான் உடனடியாகவே வாங்க போகிறேன், அதான் இந்த மார்க்கெட் என்ற ஆப்ஷன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நம்பர் ஆஃப் சேர்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வேல்யூன்னு சொல்லி இருக்குது. வேல்யூ அல்லது நம்பர் ஆஃப் சேர்ஸ் 2 ஆப்ஷன் தந்துருக்காங்க. அதாவது நாங்கள் எங்கள்கிட்ட எவ்வளவு காசுக்கு வாங்க போகிறோம்ன்றதையும் அப்படியும் வாங்கலாம். ஒரு 100 பவுண்ட்ஸுக்கு நான் வாங்க போகிறேன்னு சொல்லி வாங்கலாம், அல்லது ஒரு ஷேர்ஸை இல்லை 2 ஷேர்ஸை வாங்க போகிறேன்னு ஷேர்ஸ் கணக்கில் கூட வாங்கலாம். இப்போ நான் வேல்யூவில் வாங்க போகிறேன்னு சொன்னால் வேல்யூவை கிளிக் பண்ணி போட்டு நான் எவ்வளோக்கு வாங்க போகிறோம் அதை டைப் பண்ணோம், 100. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்குது பாருங்கள், 0.5150 ஷேர்ஸ். 100 பவுண்ட்ஸுக்கு எங்களுக்கு 0.547 ஷேர்ஸ் எங்களுக்கு தெரியணும். ஏன்னு சொன்னால் விலை வந்து அதை விட 100 பவுண்ட்ஸோட கூட இருக்கிறாரு. இந்த ரேடிங் 212 பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வாங்கலாம். அதாவது முழுமையாக ஒரு ஷேர்ஸை வாங்கணும் மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்டரை கொடுத்தோம்னா எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பங்குகளை உடைச்சி தெரிவிக்கணும். சரி, இப்போ நான் வந்து எனக்கான இந்த ஆர்டரை வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ரிவ்யூ ஆர்டர், இந்த ஆர்டரில் போய் பார்த்தா காட்டும் என்ன ஷேர்ஸ் ஆர்டர் பண்ணுறோம், எவ்வளவுக்கு ஆர்டர் பண்ணுறோம், எவ்வளவு சார்ஜ் பண்ணினோம், எவ்வளவு ஃபீ என்றதெல்லாம் காட்டும். இதில் டெஸ்லா எவ்வளவுக்கு ஆர்டர் பண்ணாங்க, 100 பவுண்ட்ஸுக்கு ஆர்டர் பண்ணாங்க, ஆனால் 99.85 தான் காட்டுது. ஏன்னு சொன்னால் 15 pence எங்கள் வந்து சார்ஜ் பண்ணினோம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் FXP என்று இருக்குது. இந்த FXP சார்ஜ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ வாங்குறது USA ஸ்டாக், அதாவது ஷேர்ஸ், அமெரிக்க பங்கை வாங்குகிறோம். அது டாலரில் இருக்குது, ஆனால் எங்களுடைய பணம் பவுண்ட்ஸில் இருக்குது, ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸில் இருக்குது. அதனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் பி ஒன்று இருக்கும், அந்த பி தான் அந்த 15 pence சார்ஜ் பண்ணினோம். அதை விட இங்கே வந்து கமிஷன் இருக்குது, அது ஃப்ரீ இருக்குது. ரேடிங் 212 கமிஷன் ஃப்ரீ, எந்த ஒரு கமிஷன் புரோக்கர் சார்ஜ் ஒன்றுமே இருக்காது. மொத்தமாக 100. சரி, இப்போ சென்ட் பை ஆர்டர் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ உடனடியாகவே அது வாங்கப்பட்டு விட்டது. இப்போ நான் ஓகே பண்ணிடுறேன். இப்போ வாங்கின ஷேர்ஸ் நான் அங்கே போய் பார்க்குறேன்னு சொன்னால் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் போய் பார்க்கும். போர்ட்ஃபோலியோ அங்கே இருக்குன்னு சொன்னால் பொட்டத்தில் பாருங்க, இதில் அந்த ஹோம் பட்டனுக்கு அடுத்த இருக்கிற அந்த பட்டமாக இருக்கிற கோடு மாதிரி அதை கிளிக் பண்ணால் வெறும் அதில் கீழே தட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் காட்டும். இந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது வரைக்கும் என்னென்ன பங்குகளில் முதலீடு செய்தனோ அது எல்லாமே காட்டும். இப்போ நான் வாங்கினது டெஸ்லா, அந்த டெஸ்லாவும் காட்டுது. நான் ஏற்கனவே NVIDIA, ஆப்பிள், பிபியில் வாங்கி வச்சுருந்தேன், இப்போ எனக்கு டெஸ்லா வாங்கினோடைய அது காட்டு. இப்போ வாங்கின ஆர்டருடைய ஹிஸ்ட்ரியை நான் போய் பார்க்க வேணும் என்று சொன்னால் இங்கே 3 லைனில் கீழே பாருங்க 3 லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணால் முதலாவது காட்டுது பாருங்கள், இதில் டெஸ்லா சொல்லி இதான் நான் இப்போ வாங்கினது. முழு டீட்டெயில்ஸும் காட்டும், எவ்வளோக்கு வாங்கினாங்க, என்ன விலைக்கு வாங்கினாங்க, எத்தனை மணிக்கு வாங்கினாங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணது எல்லாமே அதில் காட்டும். சரி, இப்போ நாங்கள் ஒரு ஷேர்ஸை வந்து விற்கிறத பார்ப்போம், எப்படி விற்கலாம். விற்கிறதுக்கு நான் வாங்கின ஷேர்ஸில் தான் போய் விற்க முடியும், வாங்கினது தான் நான் விற்க முடியும். அதனால் போர்ட்ஃபோலியோக்கு போகிறேன், என்ன ஷேர்ஸை நான் விற்கணுமென்றதை என்னுடைய ரிசர்ச் செய்து போட்டு நான் விற்க போகிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய இருக்கிற NVIDIAவை நான் விற்க போகிறேன். சரி, அப்போ NVIDIAவை செலக்ட் பண்ணுவோம். நான் நினச்ச விலைக்கு வந்துட்டுது, அதனால் நான் இப்போ விற்க போகிறேன். சரி, இப்போ அதை கிளிக் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா செல்லுன்றது, அந்த செல்லை கிளிக் பண்ணால் இப்போ எவ்வளோத்தை விற்க போகிறோம், முழுமையாக விற்க போகிறோன்னா அல்லது கொஞ்சத்தை விற்க போகிறோன்னா அதை நான் வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கொஞ்சத்தை விற்க போகிறேன்டா, ஒரு என்னோட இருக்கிறது 206 pound 50 pence இருக்குது. இப்போ நான் அதில் ஒரு 100 pounds நான் விற்க போகிறேன். சரி, 100 pounds. அப்போ 100 டைப் பண்ணி போட்டு ரிவ்யூ ஆர்டர், என்னுடைய ஆர்டரை ரிவ்யூ பண்ணிப்பான், அது காட்டும் எவ்வளவு சார்ஜ் பண்ணினோம் என்ன மாதிரின்றதை காட்டுது. கமிஷன் ஃப்ரீ, ஆனால் FXP அதே மாதிரி தான் இருக்குது, 15 pence வந்து காட்டுது. சரியா, இப்போ நான் வந்து என்னுடைய செல் ஆர்டரை வந்து நான் கொடுக்க போகிறேன், உடனடியாக விற்று. இப்போ விற்றது என்ன மாதிரி, எவ்வளவுக்கு வாங்கினான், எவ்வளவுக்கு விற்றுனான், அதனுடைய முழு ஹிஸ்ட்ரியும் பார்க்குறதுக்காக நான் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்க வேணும். இதில் முதலாக காட்டுது பாருங்க NVIDIAவை கிளிக் பண்ணுவோம். இப்போ இதில் போய் எப்படி விற்றுனான், எவ்வளவுக்கு வாங்கினான், எவ்வளவுக்கு விற்றுனான், எவ்வளவு லாபம் என்றதை காட்டுறேன். இந்த காலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதனை பகிர்ந்து விடுங்கள். பங்குச்சந்தை தொடர்பில் என்ன மாதிரியான காணொளிகளை நான் பதிவிட வேண்டும் என நீங்கள் நினைத்தால் காமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.